இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. மதுரையில் வரும் 2027 பிப்ரவரி முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்பாட்டுக்கு வரும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. 2027 பிப்ரவரியில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்பாட்டிற்கு வரும் என்று ஆர்டிஐ தகவல் தெரிவித்திருக்கிறது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை 33 மாதங்களில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என ஆர்டிஐயில் தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்கள் என்ன? அதாவது நிச்சயமாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை 2027 பிப்ரவரியில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என ஆர்டிஐகள் தகவல் தெரிவித்துள்ளது. மதுரை உள்ளிட்ட தென் மாவட்ட மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மற்றும் ஆவலுடன் இருக்கக்கூடிய மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணியானது நிறைவுற்று வருகின்ற 2027 ஆண்டு பிப்ரவரி மாதம் மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என முதற்கட்டமாக ரூபாய் 1118.35 கோடிக்கு கட்டுமான பணிகள் துவக்கம் எனவும் ஆர்டிஐ மூலம் தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மட்டுமின்றி தென் மாவட்ட மக்களின் கனவாக இருக்கக்கூடிய மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிர்வாக அலுவலகம் துவங்கப்பட்டு கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் குறித்து தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாண்டியராஜா ஆர்டிஐ தகவலில் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு மதுரை எய்ம்ஸின் மத்திய பொது தகவல் அலுவலர்கள் அளித்த பதிலில் மதுரை எய்ம்ஸின் கட்டுமான ஒப்பந்தத்தின்படி தற்போது பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் மதுரை கல்விசார் கட்டிட, நர்சிங் கல்லூரி, மாணவ மாணவிகள் தங்கும் விடுதிகள், உணவு கூடம், வெளிநோயாளிகள் பிரிவு, சேவை பிரிவு கட்டிடங்கள் ஆகியவற்றிற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சென்னையை சார்ந்த லாரன்ஸ் ஆண்டு டூப்ரே கட்டுமான நிறுவனத்துடன் சுமார் 1118 கோடிக்கு ஜிஎஸ்டி வரி சேர்க்காமல் கட்டுமான ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. 22 மே 2024 ஆண்டு கட்டுமானம் தொடங்குவதற்கு கடிதம் வழங்கப்பட்டு 33 மாதங்களில் முடிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான திட்ட மதிப்பீடு 2021.51 கோடியாக நிர்ணயம் செய்யப்பட்டு 33 மாதங்களில் மொத்த பணிகளும் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 2,18,927 சதுர மீட்டருக்கு பரப்பளவில் மருத்துவமனை கட்டிடங்கள், மருத்துவக் கல்லூரி கட்டிடங்கள், விடுதி கட்டிடங்கள், ஆசிரியர்கள் குடியிருப்பு, உணவகங்கள், விளையாட்டு கூடங்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன. தற்காலிக கட்டிடங்களாக திட்ட அலுவலகம், சேமிப்பு கிடங்குகள், கான்கிரீட் தயாரிப்பு ஆலை, மெடிக்கல் உள்ள பாதுகாப்பு சம்பந்தமான கட்டிடங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் ஆர்டிஐயில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனைத்து பணிகளும் முடிந்து மருத்துவமனை திறப்பதற்கு 2027 பிப்ரவரியில் மக்கள் பயன்பாட்டிற்கு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் என தகவல் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி விக்னேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.